மகிமைப்படுத்த வந்திருக்கிற தேவ பிள்ளைகள், ஹல்லேலூயா. ஆயிரம் ஆயிரம் பாடல்களா அதிசயநாதனை துதித்திடுவேன், ஆனந்த கீதம் பாடிடுவேன், நான் ஆனந்த கீதம் பாடி. ஆயிரம் 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 பாடல்களா. நல்லவர் நல்லவர் இயேசு வல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். பாடுவோம். நல்லவர் இயேசு வல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். நாள்தோறும் என் பாரம் சுமக்கின்றவர், நன்றியால் வணங்கிடுவேன். நாள்தோறும் என் பாரம் சுமக்கின்றவர். ஒரு விஷயம் கூட சொல்லுவோம், அவர் நல்லவர், அவர் வல்லவர், நல்லவர் இயேசு வல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். நல்ல கையை தட்டி பாடுங்கள். நல்லவர் இயேசு வல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். நாள்தோறும் என் பாரம் சுமக்கின்றவர், நன்றியால் வணங்கிடுவேன். ஹல்லேலூயா. நாள்தோறும் என் பாரம் சுமக்கின்றவர், நன்றியால். ஆயிரம் ஆயிரம் பாடல்களா, ஆயிரம் ஆயிரம் பாடல்களா. வானதூத சேனை எல்லாம் வாழ்த்துகின்ற பரிசுத்தரே, வான மகிமை விட்டு மானிடராய் வந்தவரே. பாடுவீங்களா? வானதூத சேனை எல்லாம் வான மகிமை விட்டு மானிடராய் வந்தவரே. வானிலும் பூவிலும் என் ஆசை நீரே, வாழ்த்து என்றும் திருநாமம் துதித்திடு. வானிலும் பூவிலும் என் ஆசை நீரே. உற்சாகத்தோடு கைகளை தட்டி நல்லவர் நல்லவர் இயேசு வல்லவர், அவர் என்றென்று போதுமானவர். பாடுவோம். நல்லவர் இயேசு வல்லவர், என்றென்று போதுமானவர். நாள்தோறும் என் பாரம் சுமக்கின்றவர், நன்றியால் வணங்கிடுவேன். நாள்தோறும் சுமந்து நடத்துகிறவரே. ஆயிரம் 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 பாடல்களால் இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் தூய தேவனே, இக்கட்டில் தாம் ஜனங்களின் இரட்சகராய் வருபவரே. இஸ்ரவேலின் துதிகளில் இக்கட்டில் தாம் ஜனங்களின் இரட்சகராய். ஆமென். செங்கடலோ சேனைகளோ சோர்ந்திடாமல் கரம் தட்டி துதித்திடுவேன். செங்கடலோ சேனைகளோ எதிரே வந்தாலும் சோர்ந்திடாமல் சந்தோஷத்தோடு நல்லவர் நல்லவர் இயேசு வல்லவர், அவர் என்றென்று போதுமானவர். நல்லவர் இயேசு வல்லவர், அவர் என்றென்று போதுமானவர். நாள்தோறும் என் பாரம் சுமக்கின்றவர், நன்றியால் வணங்கிடுவேன். Glory Father. நாள்தோறும் என் பாரம் சுமக்கின்றவர், ஹல்லேலூயா. ஆயிரம் 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 பாடல்களா. ஆழியின் அலைகள் போல சோதனைகள் பெருகினாலும், அக்கினியின் சோதனையில் என் உள்ளம் தளர்ந்தாலும், ஆழியின் அலைகள் போல சோதனைகள், எத்தனை சோதனை பெருகினாலும், ஆமென், அக்கினியின் சோதனையில் எத்தனை பேர் அனுபவித்து சொல்லுவீங்க? தாயைப் போல் கரங்களில் தாங்கி என்னை நீ நடத்தி ஆற்றிய
சத்தமாய் ஹalleluya 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 worship him hallelujah 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 ஒரு செகண்ட் hallelujah 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 நல்ல கரங்களை தட்டி என் ஆண்டவர் நல்லவர் என்பதை ருசிக்கிறவர்கள் hallelujah hallelujah ஆமென். தாவீது சொல்ல கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். ருசிக்கிற தேவ பிள்ளைகளுக்கு தான் துதிக்க முடியும். ஹalleluya. சொல்றவங்களுக்கு துதிக்க முடியாது, டேஸ்ட் பண்றவங்களுக்கு தான் துதிக்க முடியும். எத்தனை பேர் சொல்ல முடியும், நான் சொல்லி வளர்ந்தவன் அல்ல, நான் டேஸ்ட் பண்ணி வளருகிறவன் சொல்றவங்க மாத்திரம் நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோமா? ஹalleluya ஆமென். அவர் கிருபையை அதிகம் நம்ம டேஸ்ட் பண்ணுங்கிறதுக்காக தான் எப்பவுமே புல்லுள்ள இடத்துல நடத்தாம சில நேரத்தில் எங்கேயும் கொண்டு போறார் தெரியுமா? மரண இருளின் பள்ளத்தாக்கலையா. ஹalleluya. நாம நினைக்கிறது கர்த்தர் நடத்த நடத்த என்ன புல்லுள்ள மட்டும்தான் கொண்டு போவார்னு. ஆனா நடத்தப்படுகிறவன் சொல்லுகிறான், புல்லுள்ள இடத்துல மட்டுமல்ல, அவர் என்னை எங்கேயும் கொண்டு போறார் தெரியுமா? மரண இருளின் பள்ளத்தாக்கல. சில நேரத்தில் நமக்கு எழும்புற கேள்வி, ஆண்டவரே அப்படி புல்லோடையே கொண்டு போயிட வேண்டியதான் ஆண்டவரே, எதுக்கு இந்த பள்ளத்தாக்குக்குள்ள கொண்டு போறீங்க? எதுக்கு இந்த பள்ளத்தாக்குல கொண்டு போறீங்க? ஒரு நாள் இந்த 23ஆம் சங்கீதத்தை தியானிக்கும் போது ஆண்டவர் அதில் ஒரு காரியத்தை கற்றுக் கொடுத்தார். புல்லுள்ள இடங்களில் அவர் என்னை கொண்டு போய் விடுகிறார் என்று சொன்ன தாவீது மரண இருளின் பள்ளத்தாக்கை குறித்து சொல்லும் போது அவர் சொல்றார், அவர் என்னோடு கூட இருக்கிறார் என்று. ஹalleluya ஆமென். அதை ஆண்டவர் இப்படி தியானிக்க வச்சார். புல்லுள்ள இடத்துல அனுபவிக்காத பிரசனத்தை இந்த பள்ளத்தாக்குல தாவீது அனுமதிச்சிட்டு இருக்கிறார். ஹalleluya ஆமாம். எத்தனை பேர் இங்கே இருக்கிறவங்களுக்கு சொல்ல முடியும், என் அனுகூலத்தில் என் அப்பா என் கூட இருந்ததை நான் டேஸ்ட் பண்ணதை விட என் பிரதிகூலத்தில் அவர் என்னோடு கூட இருந்ததை அதிகம் ருசிக்க வச்சிருக்கிறான்னு சொல்றவங்க, என் பிரதிகூலத்தில் அவர் என் கையை பிடித்தது. அமைதியான கடலில் இயேசுவை காணாத சீஷர்கள் கொந்தளித்த கடல்ல இயேசுவை பார்க்கிறாங்க. ஹalleluya பள்ளத்தாக்கு உன்னை அழிப்பதற்கல்ல, தேவனுடைய பிரசன்னத்தை இன்னும் அனுபவிப்பதற்காக. அப்படிதான் என்ன இதுவரை நடத்தி வருகிறார்னு சொல்றவங்க, மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளை மீட்கும் கரங்கள் நான் கண்டேன். வாடி நின்ற வேளை, வாடி நின்ற வேளை மடிந்திடாது என்னை தாங்கும் கரங்கள். சொல்லுங்க, எந்த மாறாவின் வாழ்வை, எந்த மாறாவின் வாழ்வை மதுரமாய் மாற்றும் அன்பின் நல்ல கர்த்தரே. எந்த மாறாவின், எந்த ஹalleluya மாற்றும் அன்பின் நல்ல கர்த்தரே. ஆயிரமாய் ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும். ஓ ஆயிரம் 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 நன்மைகள். ஆமென். இத ரொம்ப ருசிச்ச தேவ பிள்ளைங்க கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, நல்ல எபினேசரா, நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. ஓ நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல. பாடுமா காலை மாலை எல்லாம், காலை மாலை எல்லாம் வேளையிலும் என்னை நடத்தும் கரங்கள் நான் கண்டே. தேவை பெருகும் போது, தேவை பெருகும் போது சிக்கி தவித்திடாது உதவும் கரங்கள் நான் கண்டே. காலை மாலை எல்லாம், காலை மாலை. ஆமென். அப்ப பிரசன்னத்தை அனுபவிக்க வைத்தவர் கரங்கள் நான் கண்டே. தேவை பெருகும் போது சிக்கி தவித்திடாது உதவும் கரங்கள். ஓ எல்லா நெருக்கத்திலும், எல்லா நெருக்கத்திலும்
ஒருவன் சுமப்பது போல என்னை சுமந்து கொண்டு வந்த தெய்வமே, ஆயிரம் ஆயிரம் ஹல்லேலூயா. ஓ கிருபையும் இரக்கமும் நல்ல எபினேசராய், நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல ஹல்லேலூயா. நல்ல எபினேசராய் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே, நன்றி சொல்ல. ஒரு விஷயம் கூட பாடுவோம். மரண பள்ளத்தாக்கில், மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளை மீட்கும் உம் கரங்கள் நான் கண்டே, வாடி நின்ற வேளை மடிந்திடாது என்னை தாங்கும் உம் கரங்கள் நான் கண்டே. மரண பள்ளத்தாக்கில், மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளை மீட்கும் உம் கரங்கள். நீங்க மட்டும் ஆண்டவரே நின்னீங்க, நீர் மாத்திரமே நிற்பீர். வாடி நின்ற வேளை மடிந்திடாது என்னை தாங்கும் உம் எல்லாரும் உங்க ரெண்டு கரத்தை உயர்த்தி எந்த மாறாவின், எந்த மாறாவின் வாழ்வை மதுரமாய் மாற்றும் அன்பே. ஓ எந்த மாறாவின், எந்த மாறாவின் வாழ்வை மதுரமாய் மாற்றும் அன்பே. இந்த வார்த்தை ரிப்பீட் பண்ணுங்க பார்க்கலாம். எந்த மாறாவின் வாழ்வை, எந்த மாறா லோடாபாகா ஷகதலரா லெபரமாஷியா தலரே ஓரி மரஹந்தலரா. எந்த மாறாவின், எந்த மாறாவின் வாழ்வை மதுரமாய் மாற்றும் அன்பின் நல்ல கர்த்தரே. ஆயிரம் ஆயிரம் ஹல்லேலூயா. கிருபை இரக்கமும் ஆயிரம் ஆயிரம் நன்மைகள், ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பு. பாடும் நல்ல எபினேசராய், நல்ல எபினேசராய். நன்றி செலுத்துங்க. எல்லாருடைய இருதயம் நன்றியால நிரம்பட்டும். அவன் நன்மைக்கு எதுவாகவே நடப்பித்துக் கொண்டிருக்கிறார். சகலமும் நன்மைக்கு எதுவாகவே தம்முடைய ஜனத்திற்கு நடப்பிக்கிறவர். ஹல்லேலூயா. எத்தனை பேர் என்னோட கூட நன்றி செலுத்த முடியும்? இப்ப பாடுவீங்களா? என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா, என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கைவிட்டாலும். சொல்லுங்க நன்றின்னு சொல்லுங்கப்பா. நன்றி நன்றி இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா இடைவிடா இடைவிடா நன்றி. ஹல்லேலூயா. சொல்லுங்க தேடி வந்தீரே நன்றி ஐயா, தேடி வந்தீரே நன்றி ஐயா, என்னை தெரிந்து கொண்டீரே நன்றி ஐயா, தேடி வந்தீரே நன்றி ஐயா, தெரிந்து கொண்டீரே. சொல்லுங்க நன்றி 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 இடைவிடா நன்றி ஆண்டவரே, உமக்கே செலுத்துகிறோம். ஓ உமக்குத்தானே இடைவிடா நன்றி. ஹல்லேலூயா. ஒரே ஒரு வார்த்தையை கூட சேர்ந்து இயேசுவே நீரே, இயேசுவே நீரே என் ஆத்மநேச, என் மேல அன்பு கூர்ந்தீர். என்னையே மீட்க, என்னையே மீட்க உம்மையே தந்தீர். உம் அன்பிற்கு எத்தனை பேர் இந்த மாலை நேரத்தில் சொல்ல முடியும்? என் வாழ்நாள் முழுதும், என் வாழ்நாள் முழுதும்
போகிறீர் அது போதும். நீ நடத்துகிற பாதை போதும்பா. நீர் மாத்திரம் போதும். நீர் வா. ஹalleluya, ஹalleluya. நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. கர்த்தர் என்னை நன்மைக்கு ஏதுவாய் நடத்தி கொண்டிருக்கிறார் என்று சொல்லுகிறவர்கள் ஹalleluya, ஹalleluya. சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே. ஆமென். சில நேரத்தில் கர்த்தர் கொண்டு போகிற பாதை காலையில் சொன்னேன், அப்படியே செயல் புரியாது. ஆமென். தண்ணீருக்காக ஜனங்கள் தாகத்தில் நடந்து 3 நாட்களாய் ஆண்டவர் அலைய விடுறார். அலைந்து அலைந்து அவங்க கண்கள் எதை பார்க்குதுன்னா மாறாவை பார்க்குது. ஆமென். ஓடி போய் தண்ணி கிடச்சிட்டுன்னு வாயில் வைக்கும்போது அது அவங்களுக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? கசப்பா. ஆமென். அவர் நடத்துகிற பாதை தான். ஆனால் சில இடத்துல சில கசப்புகளை நான் சந்திக்க வேண்டியதாக இருக்குது. என்னை ரொம்ப ஆச்சரியப்படுத்தினது, இந்த மாறாவை கடந்த உடனே அவங்க எதில் கால் வைக்கிறாங்கன்னா ஏலிமில் கால் வைக்கிறாங்க. அந்த ஏலிமில் வந்து நீரூற்றுகள் இருக்கு. ஆமாம், டேஸ்டான தண்ணியெல்லாம் இருக்கு. ஆண்டவர் மோசேட்ட சொல்லியிருக்கலாம்ல, மோசே மாறாவை விட்டுரு, தாண்டிருங்க, அடுத்து ஒரு ஏலிம் நான் உங்களுக்காக வச்சிருக்கேன். ஆண்டவருக்கு தெரியும் தானே. ஆனால் ஆண்டவர் அதை பற்றி பேசவே இல்லை. ஆமாம், ஏலிமை பற்றி பேசவே இல்லை. சில மாறால நீ கால் வச்சு தான் ஆகணும். சில மாறால நம்ம நடந்து தான் ஆகணும். அடுத்து ஏலிமே இல்லைன்னா ஓகே, அடுத்துதான் ஒரு ஏலி வச்சிருக்கிறாரு, அப்புறம் ஏன் இந்த மாறால டேஸ்ட் பண்ணி தான் ஆகணும். ஆமே. கர்த்தர் ஒரு நாள் என்னோட இடைப்பட்ட வார்த்தை இதுதான். அன்னைக்கு மற்ற அந்த ஜனங்கள் டேஸ்ட் பண்ணலைன்னா அன்னைக்கு அந்த மாறா இன்னைக்கு வர மாறாவாதான் இருந்திருக்கும். இந்த ஜனம் டேஸ்ட் பண்ணதுனால மட்டும்தான் அது மதுரமாய் மாற துவங்கினது. எத்தனை பேர் இந்த மாலை நேரத்தில் நான் சொல்லுகிற வார்த்தை நம்புறீங்க? உன் குடும்பத்தில் உன் சொந்தத்தில் வேற யாரு டேஸ்ட் பண்ணாலும் இது மாறாது. நீ டேஸ்ட் பண்ணாதான் சிலது மாறும். எத்தனை பேர் நம்புற? கர்த்தர் நன்மைக்கு ஏதுவாய் தான் நடத்தி கொண்டிருக்கிறார். ஹalleluya. ஆமை. இந்த கூட்டத்தை தாண்டி அடுத்த ஒரு ஜெனரேஷன் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பாதையில் அந்த ஜென்ரேஷன் வரும்போது அதுக்கு அந்த ஜென்ரேஷனுக்கு தாகம் எடுக்கும்போது அவங்க அந்த தண்ணியை டேஸ்ட் பண்ணும்போது எப்படி தான் டேஸ்ட் பண்ணுவாங்க தெரியுமா? ஆமாம், என்ன டேஸ்டாக இருக்கு. அது சொல்லும்போது பக்கத்தில் குடிச்சிட்டு இருக்கிற இன்னொருத்தர் சொல்லுவான், இது ஏன் டேஸ்ட் ஆச்சு தெரியுமா? ஓ அம்மா இதை டேஸ்ட் பண்ணாங்க, ஓ அப்பா இதை டேஸ்ட் பண்ணாங்க, நம்முடைய முற்பிதாக்கள் இதை டேஸ்ட் பண்ணதுனால தான். அன்னைக்கு அவங்க டேஸ்ட் பண்ணும்போது இது மாறாவா இருந்தது, ஆனால் இன்னைக்கு நமக்கு இது மதுரமாய் மாறி இருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் என்று சொல்றீங்க? ஹalleluya. ஆமென். அதுதான் சாலமோன் அனுபவிக்கிறான். தாவீது ஓடின ஓட்டம் என்னங்க? தாவீது சந்தித்த யுத்தங்கள் என்ன? தாவீது அலைச்சல் என்ன? ஆனால் சாலமோன் காலத்தில் கர்த்தர் இளைப்பாறுதலை கட்டளையிட்டு ஹalleluya கட்டிடத்தை கர்த்தரை கட்டி முடித்து. ஆமென். சாலமோன் சொல்லுவாரு, நான் ஏன் இன்னைக்கு அலையலை தெரியுமா? என் தகப்பனை கர்த்தர் அலைய விட்டார், என் தகப்பனை கர்த்தர் ஓட விட்டார். எவ்வளவு நன்மைகளை கர்த்தர் நமக்காய் செய்து கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் என்னோடு கூட ஆண்டவரை மகிமைப்படுத்த முடியும்? தேவனே, தேவன் நடத்துகிற எல்லா பாதைகளும் நன்மைன்னு சொல்றவங்க கர்த்தர் நமக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவோம். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி. ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். நான் டேஸ்ட் பண்ற இந்த மாறா என் தலைமுறைக்கு மதுரமா இருக்குன்னு சொல்றவங்க, என்னோடு கூட இந்த மாறா முடியும், என் தலைமுறைக்கு இது மதுரமாய் மாறுன்னு நம்புறவங்க சேர்ந்து நல்ல கைகளை தட்டி எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர் என்று சொல்லி பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? ஹalleluya. ஆமை. சேர்ந்து பாடுவோம். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி. நல்ல கைகளை தட்டி ஹalleluya. Thank you Jesus. ஆமென். நல்ல கைகளை தட்டி அவர் செய்த நன்மைகள் சகலமும் நன்மைக்கு ஏதுவா. ஹalleluya. நம்பிக்கையோடு பாடு. எத்தனை நன்மைகள், எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். எத்தனை நன்மைகள், எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி பாடுவோம்.
எனக்காக மரித்தீர், எனக்காக உயிர்த்தீர், எனக்காய் மீண்டும் வருவீர். எனக்காக மரித்தீர், ஓ எனக்காய் மீண்டும் வருவீர், எனக்காய் மீண்டும் வருவீர். எத்தனை நன்மைகள், எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர். அது எங்களால் உண்டானதல்லப்பா. உம்முடைய கிருபை அது செய்தது, உம்முடைய தயவு அதை செய்தது. ராஜாவின் சமூகத்தில் வந்த மேவிபோசேத் சொல்லுகிறார், செத்த நாயை போல் இருந்த எனக்கு உம்முடைய கண்களில் தயவு கிடைத்தது. எத்தனை பேர் சொல்றீங்க இன்னைக்கு ஏதாவது ஒன்று என் லைஃப்ல இருக்குதுன்னா அது நான் அல்ல, தேவ தயவை இதை செய்ததுன்னு சொல்றவங்க மட்டும் இந்த மாலை நேரத்தில் நன்றியோடு ஆண்டவருக்கு ஹல்லேலூயா. அந்த தயவே நம்மை நடத்தி வந்தது, அந்த தயவே நடத்தி வந்தது. அப்படியே 2 கரங்களை உயர்த்தி எல்லாரும் கண்களை மூடி இந்த ஆராதனை கடைசி நேரத்தில், அப்பா நான் அல்ல, நான் அல்ல, இன்னைக்கு நான் என்று ஒருவன் இருக்கிறேன்னாலே அதற்கு காரணமே இயேசு. மேவிபோசேத்துங்கிற ஒரு பேர் இன்னைக்கு அடிபடுதுன்னா அதுக்கு காரணம் தாவீது காண்பித்த தயவு. தாவீது மட்டும் தயவு காட்டலனா மேவிபோசேத்துன்னு ஒரு பர்சன் இன்னைக்கு தெரியப்படாமலே போயிருப்பாரு. ஹல்லேலூயா. இன்னைக்கு மேவிபோசேத்துங்கிற ஒரு பேர் இன்னைக்கு சபையெல்லாம் யூஸ் பண்ணுதுன்னா அதுக்கு காரணம் தாவீது காண்பித்த தயவு. எத்தனை பேருக்கு சொல்ல முடியும் இன்னைக்கு நான் ஒரு பர்சன் இருக்கிறேன்னா அது எனக்கு தேவன் காண்பித்த தயவுன்னு சொல்றவங்க? என் மேல் நீர் வைத்தவும் கரமே இம்மட்டும் என்னை நடத்தினதே, என் மேல் நீர் வைத்தவும் கரமே இம்மட்டும் என்னை சொல்லுவீங்களா? என் மேல் நீர் வைத்தவும், என் மேல் நீர் வைத்தவும் கரமே இம்மட்டும் என்னை நடத்தினதே. பாடுக்கு பார்க்கலாம். என் மேல் நீர் வைத்தவும் கரமே இம்மட்டும். எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஒன்றுமில்லா என் நிலை கண்டு, ஒன்றுமில்லா என் நிலை கண்டு அசட்டை பண்ணாதவரே, அன்பால் எல்லாம் தந்தீரே. தயவால் பெற்றேன், தயவால் பெற்றேன் தகப்பனே நன்றி,
தயவால். பாடுமா, ராஜா நீ செய்த நன்மைகள் என்றானிக்கும். ராஜா நீ செய்த நன்மைகள் என்றானிக்கும் மேலானதே. தயவால் பெற்றேன் தகப்பனே நன்றி. தயவா சபையின் சத்தம் கேட்கட்டும். ராஜா நீ செய்த நன்மைகள், ராஜா நீ செய் ஹல்லேலூயா என்றானிக்கும் மேலானதே. தயவால் பெற்றே ஆமென். தயவா பாடுங்கள். நீதியும் ஞானமுமானவரே, நீதியும் ஞானமோ சத்தமா இயேசுவே, இயேசுவே நீரே ஆதரவே. நீதியும் ஞானமுமானவரே இயேசுவே. கரங்கள் ரெண்டை உயர்த்தி அற்பமான என் ஆரம்பத்தை, அற்பமான ஆரம்பத்தை, அற்பமான என் ஆரம்பத்தை அசட்டை பண்ணாதவரே. அன்பால் எல்லாம் தந்தீரே, தயவால் பெற்றே. உங்க சத்த உயர்த்தி தயவால் பெற்றே. ராஜா நீ செய்த, ராஜா நீ செய்த ஹல்லேலூயா என்றானிக்கும் மேலானதே. தயவா உம்முடைய தயவு, உம்முடைய காருண்யம் எங்களை பெரியவனாய் மாற்றிட்டு ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஒரு விசை கூட சொல்லுங்க. ராஜா நீ செய்த நன்மைகள், ராஜா நீ செய்த நன்மைகள் என்றானிக்கும் மேலானதே. தயவா ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி எல்லாரும் கரங்களை உயர்த்தி